ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து ஆராதனா குட்டி ஸ்கூலில் சரியாக சாப்பிட்லேன்னு மேம் சொன்னாங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன் வீடியோவில். நிறைய பேர் வந்து என்னை திட்டியிருந்தீங்க. சாப்பாடு வந்து நீங்கள் சரியாக செஞ்சு கொடுக்குறதில்ல அப்படின்றீங்க. ஒரு சிலர் வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுங்க, ஒரே சமையலே திரும்ப திரும்ப செய்யாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து நல்லா சத்தானது செஞ்சு கொடுங்க, எப்போ பார் ரசம்னு செஞ்சுட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் அக்கறைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன தெரியுங்களா, வெஜ் ரைஸ் சாப்பிட முடியாதுங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களுமே காய் ஏதாவது செஞ்சு சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்தா, கடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் எப்படி தெரியுங்களா, காய் வந்து செஞ்சு கிளறி கொடுத்தோம்னா ரசம் எங்க இதை தான் கேட்பாங்க. ரசம் தயிர் இல்லாமல் சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டாங்க. பருப்பு சாதமே கொடுத்தீங்கனாலும் தயிர் ரசம் கேட்பாங்க. அதனால் ரசம் தான் மெயினாக. ஒவ்வொரு ஊர் சைடில் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கும் இல்லையா. ஒரு சில ஊர் சைடெலாம் டெய்லியும் மீன் நான்வெஜ் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பொரியல், ரசம், சாம்பார், பருப்பு ஏதாவது, இல்லைன்னா ஏதாவது காரக்குழம்பு, ஏதாவது ஆட்டி வச்ச குழம்பு, அந்த மாதிரி தான் வைப்பாங்க. அதிகமாக அவ்வளோதான் இருக்கும் சமையலில். முட்டை கொடுத்தோம்னா அந்த எல்லோ கருவை சாப்பிட்றது இல்லைங்க. போட்டு எல்லாம் பிசைஞ்சு சாப்பாடோடு அப்படியே வச்சுட்டு வந்துடுறாங்க. இவங்க பண்ணுற சேட்டைகளுக்கு தான் வந்து பொரியல் செஞ்சு ரசம் வச்சு கொடுத்துறது. அந்த பொரியலாவது சாப்பிட்டுமே அப்படிங்கிறக்காக கொடுக்குறேன். நீங்களாம் உங்கள் குழந்தைகளுக்கு என்னென்ன டெய்லி சமைச்சு கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஐடியா கொடுங்க. நான் கண்டிப்பாக அது மாதிரி டெய்லியும் சமைச்சு கொடுக்குறேன். பார்ப்போம், ஏதாவது விரும்பி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான். ஒரே மாதிரி சமையல் செஞ்சு கொடுத்தா போர் அடிக்கும் போல் இருக்குது. ஆனால் ரசம் இல்லாமல் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்டால் வர நிற்குது அப்படிங்கிறாங்க. வெரைட்டி ரைஸ் அந்த கிளறி கொடுப்போம்ல, அந்த ரைஸும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பொரியல் செஞ்சு கிளறி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டா பரவாயில்ல, விதவிதமாக செய்யலாம். ரசம்னே கேட்டு நம்மளை உயிரை வாங்குறாங்க. அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஓகே, நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுங்க. இவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டெல்லாம் பிடிக்கிறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக ஏதாவது செஞ்சால் வேஸ்ட் ஆகுது. நான் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து எதுவுமே செய்கிறதில்ல. பொரியல், ரசம், சாம்பார் இந்த மாதிரி செஞ்சுக்கிறது. நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி நான் சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன். விரும்பி சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். அதுக்கப்புறமா சத்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். காலையில் அது ஒரு டம்ளர் நல்லா ஹெல்த்தாக கொடுத்தா தான் இனிமேல் சரிப்பட்டு வரும் போல் இருக்குது. பாலும் இங்கே வந்து பக்கத்தில் கிடைக்கிறதில்ல. கிடைக்கிற டைமில் நம்ம வந்து குளத்தூர் போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி அழகாக பாக்ஸில் போட்டு கொடுத்தோம்னா அது எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டு வராங்க, அப்படியே வச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் சுண்டல், பச்சை பட்டாணி இது எல்லாமே வாங்கி வச்சு வேக வச்சு கொடுப்பேன். அதுவும் அப்படியே வரும். இதே பிஸ்கெட்டு, முறுக்கு கொடுத்திங்கன்னா அப்படியே சாப்பிட்டு வருவாங்க. பேரிச்சம்பழம் கொடுத்தாலும் அப்படியே வருது. முந்திரி பருப்பு கொடுத்தாலும் அப்படியே வருது. எது கொடுத்தாலும் சத்தானது வேஸ்ட்டாகத்தான் வருது. அதனால தான் அங்கே போட்டு கொடுக்குறதில்ல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்கன்னு சொல்லி மிரட்டி சாப்பிட வைக்கிறது. வேஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கிறதில்ல. பச்சை பட்டாணியெல்லாம் சுத்தமாக கழுவி வேக வச்சு தாளித்து சூப்பராக போட்டு கொடுக்குறேன். அப்படியே கொண்டு வராங்க. அது வந்து சாயந்தரம் கெட்டு போய் வருது. ஆப்பிள் வந்து லைட்டாக உப்பு தண்ணியில் போட்டு கட் பண்ணி கொடுத்தோம்னா அப்படியே அந்த கரை இல்லாமல் இருக்கும். அது எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன். இவங்க வேஸ்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு வெறுத்து போயிடுது. ஒரு டைம் 2 டைம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வெறுத்துருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எதுவும் கொடுக்குறதில்ல. ஓகே, அடுத்த டைம் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நீங்களும் வந்து எனக்கு டிப்ஸ் கொடுங்க, சரிங்களா? என்னென்ன சமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. நான் அது மாதிரி சமைச்சு ஃபாலோ பண்ணுறேன். உங்கள் அக்கறைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்கள் குழந்தைங்களும் இப்படித்தானா அப்படிங்கிறது என் நிலமையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா மறக்காமல் நீங்களும் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க, சரிங்களா? அப்போ தான் என்னுடைய மனவேதனை வந்து எல்லாத்துக்கும் தெரியும். நானும் சத்தானது கொடுக்கணும்னு நிறைய முயற்சி எடுப்பேன். அது வந்து ஃபெயிலியராக தான் போகுது. அதனால தான். அதுவும் இல்லாமல் காலையில் 7 மணிக்கே சமைக்கணுமா, சமைச்சு கஷ்டப்பட்டு கொடுத்தும் வேஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறேன், சரிங்களா? ஓகே, என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொடுத்துட்டு போங்க. பாய்.